Hi, hello and welcome to VAJ Home Bakers. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ சம்மர் வெக்கேஷன் பசங்க வீட்டில் அதுவும் இல்லை ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோ பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதாவது ஒரு நியூ டெக்கரேஷன் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஆன்டிட்ரிப் கேக் அப்படி இல்லைன்னா அப்சைட் டவுன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg லெவலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு 2 6 inch டின்லேயே பேக் பண்ணி டால் கேக்காக செய்திருக்கேன். இப்போ ஒரு டின்ல உள்ள கேக்கை 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி டோட்டலாக 6 லேயர்ஸ் இந்த கேக்கில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்குக்கு ஒயிட் கலர் க்ரீம்லேயே ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இது பார்த்திங்கன்னா அந்த பியூர் ஒயிட்டு கிடையாது, லைட்டாக அந்த எல்லோ கலர் டச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு ட்ராப்பெல்லாம் போட்டிங்கன்னா எல்லோ நமக்கு கரெக்டாக அந்த எல்லோ கலரில் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது அந்த ஒரு பியூர் ஒயிட்டு போய் கிடைக்கிறதுக்காக ஒரு லைட்டாக எல்லோ கலர் டச் பண்ணி மட்டும் எடுத்து க்ரீமில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீமை கேக்கோட சைடு டாப்பில் எல்லாமே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் அப்ளை பண்ணும்போது ஈவனாக ஒரே திக்னஸுக்கு கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு கேக்கோட டாப்பு சைடில் எல்லாமே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கேக்கோட சைடு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு தென் கேக்கோட டாப்லையாக இந்த எக்ஸஸாக வந்திருக்கிற க்ரீம் எல்லாம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸாக நம்ம கண்டினியூஸாக செய்துட்டு இருந்தாலே போதும், நல்லா நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிப் டிசைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பர், இந்த கோம்பு பேட்டர்னில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக நீட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரிப் பேட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ராப்பரோட பாட்டம் கரெக்டாக அந்த போர்டில் டச் ஆகிறது மாதிரியாக பிடிச்சிட்டு இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியாக டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ராப்பில் இழுத்து விட்டால் போதும். அதில் அந்த டீத் இருக்கிற அந்த போர்ஷன்ஸில் உள்ள க்ரீம் எல்லாமே நமக்கு அதிலே ரிமூவ் ஆகி வரும். ஸோ ஸ்க்ராப்பரில் க்ரீம் கொஞ்சம் ஃபில் ஆனதுமே ஸ்க்ராப்பரை எடுத்து அந்த க்ரீமை ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். நம்ம அதுலேயே அந்த ஃபுல் க்ரீமை வச்சு ஸ்க்ராப் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா க்ரீம் மேலே ஆகி அந்த டிசைன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராப்பரில் கொஞ்சம் க்ரீம் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஸ்க்ராப்பர் நம்ம அந்த கேக்கில் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்த அந்த கேக்கு நமக்கு விசிபிளாகி தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி க்ரீம் ரிமூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த லைனோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரீம் ரிமூவ் பண்ணுற அதே லைன்லேயே கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கரெக்டான நீட்டாக அந்த ஸ்ட்ரிப் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் க்ரீம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த க்ரம் கோட்டிங் பண்ண அந்த கேக்கோட சர்ஃபஸ் தெரியுது பார்த்தீங்களா, பிளாக் கலர்லையா. ஸோ இந்த டைம் வரும்போது நம்ம ஸ்க்ராப் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி அந்த ஸ்ட்ரிப்பு டிசைன் கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், எலக்ட்ரிக் பிங்கு. அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு க்ரீமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம அந்த க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி இந்த பிங்க் கலர் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக்கில் டிப்பு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, சேம் அதே திக்னஸுக்குள்ள அளவுக்கு தான் அந்த பைப்பிங் பேக்கோட டிப்பை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீம் வெளியில் அந்த ஒயிட் கலர் க்ரீம் கூட மிக்ஸ் ஆகிடும். இல்லை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த கேப்பு ஃபில் ஆகி கிடைக்காது. இப்போ இதே டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ராப்பர் இல்லாமலும் செய்ய முடியும். அதாவது 2 கலர்லையா, இப்போ ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டுமே 2 பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு நம்ம ஐசிங் செய்து அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லைன் கொடுக்கலைன்னா அந்த ஒரு நீட் அலைன்மெண்ட் இருக்காது. இது அப்படி கிடையாது. நம்ம ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரே லெவலில் நல்ல ஒரு நீட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு இந்த 2 அந்த ஸ்ட்ரிப்பு பேட்டர்ன் கிடைக்கும். இனி பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2 கலரும் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக அந்த க்ரீமை லெவல் பண்ணி கொடுத்துக்கணும்.
ஸோ இனி நம்ம அந்த பிளெயின் ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ஐசிங் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடில் வந்து அந்த பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில் எங்கேயாச்சும் அந்த க்ரீம் கரெக்டாக ஃபில் ஆகலை அப்படின்னா, இப்போ ஒயிட் ஆர் பிங்க் அந்த 2 கலர் எதுலையாவது கேப் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நல்ல நீட்டான ஐசிங் கிடைக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 2 கலரோட டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கணும். ஸோ அந்த மிக்ஸ் ஆகிருக்கிற கலர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிறது வரைக்கும் ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோவாக அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த மிக்ஸ் ஆகிருந்த கலர் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ஐசிங் செய்தாச்சுன்னா ஃபுல் அந்த க்ரீமே போயிடும். திருப்பி சேம் அந்த லைன் பேட்டர்ன் கொடுக்குறது கஷ்டமாயிடும். நான் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இனி டாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கேக்கை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் நல்லா கூலாக விட்டுடலாம். ஏன்னா இனிமேல் இதுக்கு மேலே ட்ரிப்பு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கேக் நமக்கு கூலாகி கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ட்ரிப் கொடுக்குறதுக்காக நான் கனாஷை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து 1:1 ரேஷியோக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது 25 கிராம்ஸு சாக்லேட்டும் 25 கிராம்ஸு விப்பிங் க்ரீமும் எடுத்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சாக்லேட் கனாஷையை ஒரு ஸ்மால் சைஸ் பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக நம்ம கேக்கோட டாப்பில் சுற்றி நம்ம ட்ரிப் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிப்போட ஹைட்டு அந்த லென்த் வந்து ஏறி இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற அளவை பொறுத்து இருக்குது. நம்ம கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ட்ரிப்போட லென்த் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்போட லென்த் வந்து கம்மியாக கிடைக்கும். இந்த கனாஷை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் கேக்கு மேலே யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வடிஞ்சு அந்த போர்டு கீழே வரைக்கும் வந்துடும். ட்ரிப் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் ஆக வச்சிடலாம். நான் வேற ஒரு சர்க்கிள் போர்டு 9 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்தே கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா போர்டு, அதை வந்து அந்த கேக்கோட டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக அந்த சென்டர்லையா கேக்கு வரது மாதிரியே பார்த்து வச்சுட்டு இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, 2 கேக் போர்டையும் பிடிச்சிட்டு அப்படியே தலை குப்புற நமக்கு அவுத்திடணும். ஸோ இனி வந்து அந்த கேக் போர்டை நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்துடக்கூடாது. எடுத்தோன்னா க்ரீமும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த கேக்கோட டாப்பில் அந்த ஃபினிஷிங் போயிடும். அதுக்கு வந்து நம்ம பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்லோவாக அந்த போர்ட்லேருந்து க்ரீமை ரிமூவ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம போர்டை எடுத்துக்கணும். ஸோ இந்த கேக்கோட டாப்பில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அதை லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட சைட்லலாம் டச் ஆகாமல் இருக்கணும். டச் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ரிப் டிசைன் கொடுத்தது வந்து அசிங்கமாகிடும். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 195. இதெல்லாம் நான் சேம் ஸ்ட்ரிப் கொடுத்தோம் இல்லையா, அதே பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக ஒரு பைப்பிங் டிசைன் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த பைப்பிங் டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ லாஸ்ட்டாக கேக்கோட சென்டரில் ஒரு டாப்பரையும் வச்சாச்சுன்னா சூப்பரான ஒரு நியூ வெரைட்டி டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டெக்கரேஷன் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நான் வீடியோவில் சொல்லாத ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். இப்போல்லாம் எல்லா வீடியோஸுக்கும் எனக்கு உடனே ரிப்ளை கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது. ஆல்சோ எனக்கு இப்போது அந்தளவு டைமும் கிடைக்கல இந்த மந்தில். ஸோ கமெண்ட்ஸ் வந்து டிலே ஆச்சுன்னா ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக லேட்டானாலும் நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக உள்ள அப்டேட்ஸுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பேஜோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.